கணக்கு. என்ன சும்மா, என்ன நேற்றுக்கு ஷாப்பிங் போன பில்லை கீழே இருந்தும் மேலிருந்தும் கணக்கு பார்க்குற? எப்படி கூட்டினாலும் ஒன்றா தான் வரப்போகுது. அப்படி வச்சுட்டு வா, கேன்டீன் போயிட்டு வரலாம் என்று சுமாவை அழைத்து சென்றாள் வர்ஷா. 300 ரூபாய் இடிக்குது என்றாள் சுமா. என்ன, இன்னும் கணக்குலேருந்து வெளியில் வரலையா என்றாள் வர்ஷா. இல்லடி, நேற்றுக்கு தள்ளுபடியில் தானே வாங்கினோம். ஆனால் மொத்த அமௌண்ட்டில் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போதான் தெரிஞ்சுது. ஒரு ட்ரெஸ்ஸு ரேட்டை குறைக்காமல் அப்படியே போட்டிருக்கான். இன்றைக்கி சாயங்காலம் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் என்றாள் சும்மா. ஏண்டி இப்படி கணக்கு பார்க்குற? ஆமாம், உன்னை மாதிரி செலவு பண்ண சொல்கிறியா? அப்புறம் கேட்க மறந்துட்டேன். நீ நம்ம கேஷியர் சந்திரன் சார் கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் எடுத்த என்றாள். அவர் கல்யாணத்துக்கு நான் எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? ஏற்கனவே வாங்கியிருக்கிற புடவையை கட்டவே நேரம் இல்லை. ஆஃபீஸ்க்கு எப்போவும் சுடிதார். எப்பயோ வர விசேஷங்களுக்கு தான் புடவை கட்டுறேன். அதனால் இருக்கிறதுல நல்லதாக கட்டினா போச்சு. அதுவும் இல்லாமல் யார் நம்ம கட்டுற புடவையை பார்க்க போகிறாங்க என்று வர்ஷாவை ஒரு ஜந்துவை போல் பார்த்தாள். வர்ஷாவிற்கு தெரியும், எதையாவது சாக்கு வைத்து சும்மா புடவைகள் மற்றும் அதற்கு தோதனதாக மற்ற அலங்கார பொருட்களை வாங்கிடுவா. ஆனால் எல்லாவற்றிலும் கணக்கு பார்ப்பா. சும்மா வர்ஷாவை அழைத்து கொண்டு புடவையையும் பில்லையும் எடுத்துக்கொண்டு கடைக்குள் சென்றாள். ஒரு புடவைக்கு மட்டும் தள்ளுபடி விலை போடாததை கண்டு பாதிட்டாள். எப்படியும் பணமாக தரமாட்டாங்க. அதனால் மேற்கொண்டு ஒரு புடவையை எடுத்துக்கலாம்னு 500 ரூபாய் கொடுத்து ஒரு புடவையை எடுத்தா. வர்ஷாவிற்கு கூடுதலாக செலவு செய்த சுமாவை என்ன சொல்வது என்று தெரியவில்லை. வீட்டிற்கு செல்லலாம் என்று நடந்து கொண்டிருக்கும் போது சுமாவின் காலில் அணிந்திருந்த செருப்பு அறந்துவிட்டது. ரோட்டோரமாய் ஒரு செருப்பு தைக்கும் கடையும் இருந்தது. வழியில் ஒரு பெரியவர் அறுந்து போன செருப்பை காலில் தேய்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த செருப்பு தைக்கும் பெண்மணி தன் மகளிடம், அந்த பெரியவரை போய் கூட்டிட்டு வா என்று கூறினார். பெரியவர் அருகில் வந்தவுடன், கொடுங்கய்யா, நான் செருப்பு தைச்சு தரேன் என்றார். வேண்டாமா, என்கிட்ட பணம் இல்லை, சும்மா கொடுங்கய்யா, நான் தைச்சு தரேன் என்று வாங்கி கொண்டாள். ஆனால் அந்த செருப்பு தைக்கும் நிலைமையில் இல்லை. ஏற்கனவே நிறைய அறுவை சிகிச்சை செய்திருந்தது போல் தெரிந்தது. உடனே செருப்பு தைக்கும் அந்த பெண்மணி தன் மகளிடம், அந்த பழைய மூட்டையை கொண்டு வா என்றார். அந்த பழைய மூட்டையிலிருந்து ஒரு ஜோடி செருப்பை எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்து, இதை போட்டு பாருங்கய்யா என்றார். போட்டு பார்த்ததும் பெரியவரின் காலிற்கு கரெக்டாக இருந்தது. பெரியவர், வேண்டாமா, என்கிட்ட பணம் இல்லை. இல்லைப்பா, என்னுடைய அப்பாவாக இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னா, பரவாயில்ல போட்டுக்கங்க என்று பெருதன்மையுடன் அந்த பெண் கொடுத்து அனுப்பினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுமாவும் வர்ஷாவும், இந்தாங்க, இந்த செருப்பை தச்சு கொடுங்க என்றார். எவ்வளவு ஆகும் என்று கேட்டாள் சும்மா. 5 ரூபா கொடுங்க என்று கேட்டார். 5 ரூபாவா? இத்தனோண்டு தைக்கிறதுக்கு 5 ரூபாவா? 3 ரூபா தான் தருவேன், தச்சு கொடுங்க என்றாள். சரி என்று சொல்லி அந்த பெண்மணி வாங்கி தச்சு கொடுத்தாள். வர்ஷாவோ சுமாவை ஏதோ ஒரு அற்ப புழுவை போல் பார்த்தாள். அவர்கள் அந்த பக்கம் போனவுடன் தன் மகளின் உதவியுடன் கடையை அடைத்து அங்கிருந்த கைச்சக்கர வண்டியில் பின்னால் தன் மகளின் புத்தக மூட்டையை வைத்ததும் அந்த வண்டியின் பின்புறம் வரைந்திருந்த உதவி புரிந்த தலைவரின் படம் மங்கி உதிர்ந்து போயிருந்து மறைந்தது. மகளுடன் பேசிக்கொண்டே கையால் வண்டியை மிதித்து கொண்டு தங்கள் வீடு நோக்கி சென்றன. நாளைய விடியலை எதிர்நோக்கி. பணம் இருக்கிறவங்க கிட்ட மனம் இல்லை, மனசு இருக்கிறவங்க கிட்ட பணம் இல்லை. நன்றி.